சல்மான் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் அதுல தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்குது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்க விரும்பும் அனைவரும் இந்த படத்தை போய் கண்டிப்பா போய் பார்க்கலாம். பொதுவா தென்னிந்திய படங்களும் இந்திய மொழி படங்களும் என்ன இருக்கும், எப்படி இருக்குன்னா ஒரு காமெடி படம், ஒரு த்ரில்லர் படம், இல்ல ஒரு பேய் படம், அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படம் இப்படின்ற ஒரு ஃபார்மேட்லயே போயிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமா ஒரு டிராகுலா சம்பந்தப்பட்ட ஒரு சாப்டரை கையில் எடுத்திருக்காரு துல்கர் சல்மான். இந்த படத்தினுடைய இயக்கம் டாமினிக் அருண் அப்படின்றவரும் இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஹீரோயின் நம்முடைய கல்யாணி பிரியதர்ஷன். இவங்க மாநாடு படத்துல சிம்புக்கு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. பல படங்கள் இவங்க நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல இருந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு டிராகுலாவா படத்தோட மொத்தமுமே அந்த பொண்ணை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாரு இயக்குனர். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுடைய அந்த அழகை எப்படி இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி எப்படி ஒரு அழகா மாத்தினாங்கன்னே தெரியல. அந்த டிராகுலா அவ்வளவு அழகா இருக்கிறதுனால அது டிராகுலா மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியல, ஒரு சிறந்த ஹீரோயின் மாதிரிதான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவால வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ஒரு காட்டுக்குள்ள போது அங்க ஒரு வௌவால் கடிச்சு நம்ம ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன் சின்ன குழந்தையா இருக்காங்க. அவங்களோட வயசு கேட்டீங்கன்னா 800-900 வருஷம் அவங்களோட வயசு. அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த வௌவால் கடிச்சதால அவங்க டிராகுலாவா மாறிடுறாங்க. இறப்பில்லாத ஒரு டிராகுலாவா மாறிடுறாங்க. அவங்க கடிக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. யார் சுத்தமான ரத்தத்தோட இருக்காங்களோ அவங்க மட்டும் இவங்க கடிச்சாங்கன்னா அவங்களும் டிராகுலாவா மாறிடுவாங்க. சாகாத பட்சத்துல அவங்க டிராகுலாவா மாறிடுவாங்க. இது அவங்களுடைய கேரக்டர். இதை வச்சு அவங்க பல நல்லதை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த டிராகுலா வச்சு தீயர்ல வச்சு நல்லது செய்ய முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஒரு கும்பல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இப்போ கரண்ட் பீரியட்ல அவங்க ஒரு ஊரை விட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு, இந்த தமிழ்நாடுனா இந்த சவுத் இந்தியால ஒரு இடத்துக்கு அவங்க தங்குறாங்க. இந்த கரண்ட் பீரியட்ல மத்த இடத்துல அவங்க இருக்கும்போது தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களை சாகடிக்க பல கும்பல் வேற விதமா அவங்க சாகடிக்கலாமா, நெஞ்சில கரெக்டா குத்திட்டோம் அப்படின்னா அவங்க செத்துருவாங்க அப்படின்றது அந்த ஒரு வகையில அவங்க சாகடிக்க முடியும், வேற வகையில அவங்களை சாவடிக்க முடியாததுனால அந்த வகையில சாவடிக்க ஒரு கும்பல் அவங்க பின்னாடி வரும். ஆனா இவங்களை வச்சு நம்ம என்ன நல்லது பண்ணலான்னு ஒரு கும்பல் என்ன பண்ணுது, இவங்களை எப்படி சாகாம இருக்கிறதுக்காக பல இடங்கள் மாத்தி வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க வந்த இடத்துல ஒரு சின்ன பையன், அவர் ஏற்கனவே பல அந்த ஜிம்கானா படத்துல நடிச்ச அந்த ஹீரோ, அவருடைய பேர் கூட பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய நஸ்லின் அப்படின்ற அந்த பையன் ஹீரோவா நடிச்சிருக்கிறான். அந்த பையன் எதிர் வீட்டு பொண்ணா இந்த நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் வரும்போது பார்த்து சைட் அடிக்கிறான். சைட் அடிச்சு இந்த பொண்ணு நம்ம எப்படின்னா மடங்குன்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அது டிராகுலான்னு தெரியும் போது அவன் அடையக்கூடிய அந்த அதிர்ச்சிகள் அதெல்லாம் பார்க்கவே செம்ம சூப்பரா பண்ணியிருந்தான் அந்த பையன். அந்த படத்துலயே செம்ம சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. இந்த படத்துலயும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார். மனம் கவர்ந்த இன்னொரு மலையாள நடிகரா அவரு வலம் கொண்டிருக்கிறாரு. அடுத்த ஒரு பெரிய நடிகரா அவர் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. சரி, இந்த படத்துல டொவினோ தாமஸ் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. துல்கர் சல்மான் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இப்ப இருக்கிற காலம் கேமியோ காலம் பொழுது படம் அப்படியே ஓடிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு கேமியோ உள்ள இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு ஹை பாயிண்ட் ஏற்படுத்துறாங்க. மறுபடியும் ஒரு கேமியோ புதுசா இருக்கிறாங்க. இதே மாதிரி பல படங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த படம் ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. இந்த படம் அந்த மாதிரி பல கேமியோக்களை கொண்ட ஒரு படமா இருந்து இந்த படத்தோட மெயின் பாயிண்டே ஹீரோயினுடைய அந்த கேரக்டரைசேஷன் அவங்க அழகா அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏன்னா சாண்டி மாஸ்டர் நீங்க எதுவுமே இந்த லியோ படத்துல வில்லன் நடிச்சிருப்பாரு. மிஷ்கின் கூட அந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த ஒரு பாட்டு. அதுபடி அந்த படம் பெருசா எனக்கு பிடிக்கல. ஆனா மிஷ்கினும் சாண்டியும் இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் அந்த படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது மெயின் சாண்டியினுடைய அந்த வில்லத்தனம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்த ஒரு பல கேரக்டர் நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இவ்வளவு பெரிய படத்துல அவருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. அதை மிக சிறப்பா சாண்டி யூஸ் பண்ணிருந்தாரு. அவர் வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு திக்னு என்ன பண்ணுவானோ இந்த பையன் என்ன பண்ணுவானோன்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பா சாண்டி இந்த படத்துல ஏற்படுத்தியிருக்கிறாரு. என்னன்னா ஒண்ணு இன்டர்வல் வரைக்கும் இப்படிலாம் மாற போற டிராகுலா போற இன்டர்வல்ல தான் தெரியும் அந்த பொண்ணு டிராகுலா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் மாறுவாரு. அப்போ ஒரு பெரிய வில்லனா அவரை காட்டுறாங்க. சாண்டில இந்த பொண்ணோட பெரிய ஆளாயிடுவான்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா கடைசியில புஷ்குன்னு அவரு டப்புன்னு செத்து போறாரு. அது நம்மளுக்கு கொஞ்சம் நேடலா இருக்க தவிர சாண்டி தன்னுடைய வேலையை மிக மிக சிறப்பா பண்ணியிருந்தாரு. அவர் வர காட்சியெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஒரு பயத்தை ஏற்படுத்த அளவுக்கு
மிக சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு சாண்டிமா. நம்ம தொடர்ந்து சொல்றது என்னன்னா, நடிகர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அந்த திரைப்படத்தை வந்து திறமையா எடுக்கிறது வந்து ரொம்ப செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த லோகா படத்துக்கு வந்து நடிகர்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு செலவு வச்சுட்டு படத்தை வந்து ரொம்ப ராயலா சூப்பரா வந்து தயாரிச்சிருந்தாரு நம்முடைய துல்கர் சல்மான். இதுல வராரு, ஒரு சில காட்சி பிளேடு படத்துல வர மாதிரி அந்த கருப்பு ஹீரோ மாதிரி வராரு, வந்து சில சண்டையெல்லாம் ஒரு கேமியோ பண்ணிட்டு போறாரு. இந்த படத்தோட நடிப்பு, கதை கதைகள் எல்லாமே சூப்பரா அமைக்கும். அதே நேரத்துல இந்த படத்தோட தரம் வந்து இவ்வளவு உயர்வா இருக்கிறதுக்கு காரணமே வந்து படத்தை எடுத்த முறையில வந்து மிக சிறப்பா வந்து எடுத்திருந்தார் இயக்குனர். நடிகர்கள் வந்து சாதாரணமா இருந்தா கூட படம் வந்து எப்படி தரமா வருது அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணம் வரும். பல படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்துட்டு செலவு பண்ண முடியாம படம் சரியா எடுக்காம போன தமிழ் படங்களும் உண்டு, மற்ற மொழி படங்களும் உண்டு. ஆனா இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து நம்முடைய மலையாள படங்கள் வந்து எதுவுமே கதையும் அது சம்பந்தப்பட்டதுதான் ரொம்ப வந்து செலவு பண்ணுவாங்க, ரொம்ப நீட்டா படம் எடுப்பாங்க. நம்ம எல்லா படத்தையும் நம்ம பாக்குறது இல்ல, தமிழ் எல்லா படமும் பாக்குறதால சில நல்லா இல்லாத படங்களும் தெரியுது. அதே மாதிரி மலையாளத்திலும் எல்லா படங்களும் பார்த்தா கண்டிப்பா நல்லா இல்லாத படங்களும் தெரியும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட காஸ்டுக்கு ரொம்ப அதோட அந்த செலவு வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படம் வந்து இன்னொரு KGF ஆகும், இந்த படம் இன்னொரு காந்தாராவும், இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாகுபலி போல இந்த படத்தினுடைய அடுத்த சாப்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து மக்களால எதிர்பார்க்கப்படும். இந்த படம் வந்து நிச்சயமாக இது வந்து நம்ம திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இது மலையாள படம், கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம் எல்லாம், தமிழ் படம் எல்லாம் பார்க்கக்கூடாது, படம் நல்லா இருந்தா பார்க்கணும். அந்த வகையில ஒரு எல்லாருமே A to Z எல்லாருமே போய் ஒரு ஃபுல் மீல் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி உட்காந்து நீங்க ஃபுல்லா என்டர்டைன் பண்ணி என்ஜாய் பண்ணி காமெடி, இந்த ஹாரர் படத்துல காமெடி இருக்கு, ஹாரர் சீன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு, ஹிஸ்டாரிக்கலும் இருக்கு. எல்லாத்தையும் வச்சு ஒரு மிக சிறந்த படத்தை வந்து இந்த லோகா டீம் வந்து கொடுத்துருக்கு.